இறைமக்கள் அனைவரும் அமைதியோடும் பக்தியோடும் இந்த விழா பகுதியில் பங்கேற்கவும் விரைவாக திருப்பலியில் நாம் பங்கு பெறுவதற்கு உதவி செய்யுமாறும் இதில் கலந்து கொள்ளுமாறும் உங்களை அன்போடு வழங்குகிறோம். Halo, lurus yang punya. Halo.
இறைமக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். அனைவரும் உள்ளே கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பாட்டுங்க. அனைவரும் அனைவரும் தயவுசெய்து அமைதியாகும்படி அன்போடு அழைக்கின்றேன். இப்பொழுது அருள் தந்தையவர்களுக்கு திரு வாசன் அவர்கள் பாலளிப்பார்கள். கொஞ்சம் கிட்ட இப்பொழுது திரு வி.எம்.ஆர். பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய திருக்குடிமரம் செய்வதற்கு மிகவும் ஆர்வத்துடன் நடத்தி இந்த தங்கமுலாம் பூசுவதற்கு கூட செயல் செய்யப்படுகின்றது. அதோடு தேவியா திரு பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும் என்றால் அவர்கள் ஆரம்பம் முதல் இந்நாள் வரை வந்து பல்வேறு அறிவுரைகளை கூறி இந்த குடிமரத்தை செய்வதற்கு மிகவும் பேருதவியாக இருக்கின்றார்கள். எனவே அவரையும் அவரது மனைவர்களையும் மறுவர்கள் வரவேற்கின்றோம். இப்பொழுது திருமதி பிரபாகரன் அவர்களுக்கு பாராயணம். கொஞ்சம் முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்க. கொஞ்சம் முன்னாடி வர சொல்லுங்க. முன்னாடி வாங்க. சார் நடக்குது கொஞ்சம் இன்னும் முன்னாடி வாங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க. எங்க பாருங்க. சார் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க வீடியோவை. ஜூம் பண்ணுங்க. அதோடு இணைந்து இப்பொழுது திரு ராம்நாத் அவர்கள் ஸ்மார்ட் கிரியேஷனுடைய மதுரை பகுதியை சார்ந்த மேலாளர் இருக்கின்றார்கள். அவரும் இங்கு வந்து நம்மோடு இணைந்து இந்த திரு குடிமன்றம் செய்வதற்கு உதவி செய்தார்கள். அவருக்கும் மாநிலத்து இப்பொழுது மரியாதை செலுத்தப்படுகின்றது. சார் முன்னாடி வாங்க. சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க. இப்பொழுது அனைவரும் பக்தியோடு நாம் இப்பொழுது இந்த திரு நிகழ்ச்சியிலே கலந்து அன்பார்ந்தவர்களே, மிக முக்கியமான ஒன்று நான் மறந்துவிட்டேன். திரு இறுதிராஜ் அவர்கள் பல 6 மாதங்களாக இந்த திருக்குடிமரத்தை உருவாக்குவதிலும் அதற்கு திட்டமிட்டு செயல்படுவதிலும் பல்வேறு வகையில் மிகவும் அவருடைய சக்தி, அவருடைய ஆற்றல், பல்வேறு நேரத்தை செலவு செய்து இன்று இந்த மாதாரணத்தை இந்த நல்லதொரு பணியும் செய்து நம்முடைய அனைத்து இறைவர்கள் சார்பாகவும் பங்கு பெற சிறப்பாக அவர்களுக்கு மாலை நிமித்து இப்பொழுது புராணப்படுத்தப்படுகின்றது. அண்ணாச்சி அவர்கள் இப்பொழுது மாலை நிற்பார்கள். சார் ஒரு போட வாங்க சார். எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். எங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருமணம் இதுவே என்ற இறை வார்த்தை கேட்ப நமக்காக இறைவனிடம் ஜெபித்து மாதா அரங்கம் மாதாவிற்கு தங்கமுலாம் பூசப்பட்ட முடி மற்றும் தங்கமுலாம் பூசப்பட்ட திருக்கொடிமரம் போன்ற அனைத்து பணிகளையும் சிறப்பாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் பொலிவுடனும் செய்து நமக்கு கொடுத்த நம் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நமது விருதுநகர் மறைபட்ட அதிபரும் பங்கு தந்தையுமான பேரரும் திரு எஸ் ஞானப்பிரகாசம் அடிகளார் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை
பங்கு பேரவையின் பொருளாளர் திரு ஜோதி பிரகாசம் அவர்கள் அணிவிப்பார்கள். திரு இறுதிராஜ் அவர்கள் அணிவிப்பார்கள். மலர் மாலையை பங்கு பேரவையின் செயற்குழு உறுப்பினர்கள் திரும்பிங்க. நான் எங்க திரும்பி போடுங்க அண்ணே, அது லைட்டா சார் கொஞ்சம் திரும்பி பாருங்க அண்ணே, எங்க திரும்பி போடுங்க அண்ணே. அன்புக்குரிய இறை மக்களே, திரும்பி பாருங்க. தூய இனாசியாரின் பக்தர்களே, அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்று நமது பங்கு வரலாற்றிலே பொன் எழுத்துக்களால் பதிவு செய்யப்பட வேண்டிய பொன்னான வரலாற்று சிறப்புமிக்க நாள் இது. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகிறது என்ற அன்னை மரியாவின் அழகுமிகு வார்த்தைகள் நமது உள்ளத்திலும் உயிரோட்டம் பெறுகின்ற நாள் இந்நாள். ஏனெனில் இறைவனின் தெய்வீக பிரசன்னம் குடியிருக்கும் நமது ஆலயத்தில் இறைவனின் மாட்சியை அனைவரும் கண்டுகளிக்கும் பொருட்டு இறைவனின் திருவுளத்தாலும் பங்கு தந்தை எஸ் ஞானப்பிரகாசம் அவருடைய பெரும் முயற்சியாலும் நம் அனைவரின் இணைந்த உழைப்பாலும் தியாகத்தாலும் உருவான இந்த ஒப்பற்ற ஓங்கி உயர்ந்த பொன்னாளான கொடிமரம் மந்திரிக்கக்கூடிய நாள் இந்நாள். நம் மகிழ்ச்சியின் நாள். இதோ எல்லோருடைய முகத்திலும் அந்த மகிழ்ச்சியை காண முடிகிறது. என்னிடம் ஒரு அம்மா கேட்டாங்க, ஃபாதர் எப்படி இருக்குது நம்ம பங்கு, இப்போ எப்படி நினைக்கிறீங்க? மோட்சத்தில் இருக்கவே நினைக்கிறேன். மோட்சமே இங்கே கீழே வந்துருச்சு போல தெரியுது. இந்த அற்புதமான நாளில் ஆலய கொடிமரத்தை பற்றியும் திருவிழா தொடக்கத்தில் கொடிமரத்தில் ஏன் கொடியேற்றுகிறோம் என்பதை பற்றியும் ஒரு சிறு விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன். அமைதியாக கேட்கலாமா? இறைவன் குடிகொண்டிருக்கும் ஆலயத்தில் கொடிமரத்துக்கு தான் முதல் மரியாதை. ஆலயத்திற்கு அழகு தருவது கொடிமரம் தானே. ஆலயத்தில் கொடிமரமும் கொடியேற்றமும் உன்னதத்தில் வீற்றிருக்கும் இறைவனின் மாட்சிமையையும் ஆளுமையையும் உணர்த்துகின்றன. பொதுவாக கொடி என்பது ஆட்சி அதிகாரத்தை குறிக்கும். பழங்காலத்தில் ஒரு மன்னன் பக்கத்து நாடு மீது படையெடுத்து சென்று அந்நாட்டை கைப்பற்றினால் தனது கொடியை பறக்க விடுவான். அதே போன்றுதான் திருவிழா நடக்கும் நாட்களில் அந்த ஊர் முழுவதையும் கடவுள் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதை நாம் உணரவும் மற்றவர்களுக்கு உணர்த்துவோமே ஆலயங்களில் கொடியேற்றம் நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, திருவிழாக்கு வரும் பக்தர்களை கடவுள் இவ்விழா நாட்களில் சிறப்பாக ஆசீர்வதிக்கப் போகிறார் என்பதையும் இந்த கொடியேற்ற நிகழ்வு குறித்து காட்டுகிறது. கொடிமரத்தில் நாம் காண்பது 3 பொருட்கள். அவை கொடிமரம், கொடி கயிறு மற்றும் கொடி துணி. இதில் கொடிமரம் கடவுளை குறிக்கிறது. ஏனெனில் அவர் நிலைத்து நிற்பவர், நிரந்தரமானவர், உறுதியானவர், உயர்ந்து நிற்பவர். இரண்டாவதாக கொடி துணி. இது நமது ஆன்மாவையும் நமது வாழ்வையும் குறித்து காட்டுகிறது. நமது ஆன்மாவும் வாழ்வும் உலக ஆசைகளை சிற்றின்பங்களை துறந்து மெதுமெதுவாக உயர்ந்து பேரின்பமாகி இறைவனை அடைய வேண்டும் என்பதையும் இந்த கொடி துணி உணர்த்துகிறது. எனவேதான் தாவீது அரசர் தனது திருப்பாடல் 25:1 ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன் என்றும் இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் என்று திருப்படியில் நாமும் கூறுகிறோம். மூன்றாவதாக கொடி கயிறு. கொடி மரத்தையும் கொடி துணியையும் இணைத்திருப்பது இந்த கொடி கயிறு. யோவான் நற்செய்தி 15 அதிகாரம் 5 நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள்.
ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று இயேசு கூறுவதை இப்போது நினைத்து பார்ப்போம். கொடி கயிறானது எல்லாம் அல்ல இறைவனின் அருளையும் ஆற்றலையும் குறிக்கிறது. எவ்வாறு கொடித்துணையை கொடிமரத்தின் உச்சத்திற்கு இந்த கொடி கயிறானது எடுத்துச் செல்கிறதோ அதுபோலவே கொடித்துணியாகிய நமது ஆன்மாவையும் வாழ்வையும் கொடிமரமாக இருக்கும் கடவுளிடம் கொடிக்கயிறான இறைவனின் அருளும் ஆற்றலும் எடுத்துச் செல்கிறது. இறுதியாக இந்த கொடிமரம் நம்மை கரை சேர்க்கும், வாழ்வுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கு போலவும் இருக்கிறது. இருள் சூழ்ந்த கடலில் சூறாவளியால் புயல் காற்றால் அலைக்கழிக்கப்பட்டு வழிதெரியாத தத்தளிக்கும் கப்பல்கள் ஓங்கி உயர்ந்து நிற்கும் கலங்கரை விளக்கை கண்டு அதை நோக்கி செல்லும் போது பாதுகாப்பாக கரை சேர்கின்றன. அதே போல ஆலய கொடிமரமும் நமக்கு நம்பிக்கையை தரும், பாதுகாப்பை தரும் கலங்கரை விளக்காக உள்ளது. கவலைகளோடு, பிரச்சனைகளோடு, கண்ணீரோடு இனி என்ன செய்வதென்று வழி தெரியாது மனத்துயரத்தோடு இருப்பவர்கள் கலங்கரை விளக்கு போன்று இருக்கும் இந்த கொடிமரத்தை ஏறெடுத்து பார்க்கும்போது அவர்களுக்கு வாழ்வின் வழி தெரிகிறது, துன்பம் மறைகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இப்பேறு பெற்ற பொன்னாலான கொடிமரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் அதை ஏறெடுத்து பார்த்து ஜெபிப்பவர்களுக்கு கடவுள் அளவில்லாத அருளையும் ஆற்றலையும் குணத்தையும் வாழ்விற்கான வழியை தரும் பெறட்டும். தொடக்க திருச்சபை எவ்வாறு ஒரே மனதோடு ஜெபித்ததோ அதே போல் இப்போது நாமும் ஜெபிப்போம். பாப்பா கொஞ்சம் பின்னாடி வா. எடுத்துட்டியா? எடுத்துட்டு பையன் முன்னாடி வாங்கப்பா. ஏ தீர்த்தம் கொஞ்சம் வா, முன்னாடி வா, கொஞ்சம் முன்னாடி வா, முன்னாடி வாப்பா. கொஞ்சம் இங்கிட்ட வந்துருக்கா? மன்றாடுவோமாக. அருள் கடலை அசைவாடும் அகவுடையே இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து வணங்கி ஆராதித்து நன்றி கூறுகிறோம். எங்கள் உடல், ஆன்மா, ஆவி அனைத்தையும் உம்மை நோக்கி எழுப்பி எங்களுடைய தியாகத்தால், உழைப்பால், பங்கு மக்களின் கூட்டு முயற்சியால் உருவாகியுள்ள இந்த கொடிமரத்தை உங்கள் பாதத்தில் அர்ப்பணிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுக்கு வாழ்வு மன்னனே இறைவா, வானத்தை நோக்கி ஓங்கி வீழ்கின்ற அசைகூறாத இந்த எழில்மிகு தங்கு நிற கொடிமரம் நீரேயும் அரசர் என்பதையும் நீரேயும் பாதுகாப்பாரன், பாதுகாப்பில் நாங்கள் வாழ்கிறோம் என்பதையும் எங்களுக்கு எப்போது நினைவூட்டுவதாக. இந்த கொடிமரத்தின் முன்பாக நின்று எங்கள் ஜெபிக்கும் போது ஜெபங்களை நோக்கி நறுமண பொடி போல் உயர்ந்து செல்வதாக. துன்ப துயரங்களினால் நாங்கள் சோர்ந்து போகக்கூடிய நேரத்திலும், கவலையினால் வீழ்ந்து போகக்கூடிய நேரத்திலும் இக்கொடிமரத்தை நோக்கி எங்கள் கண்களையும் கைகளையும் இதயத்தையும் உயர்த்தி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது வறண்ட நிலமான எங்கள் வாழ்வானது உமது அருள்மழையால் நனைந்து ஆசி பெறச் செய்வீராக. எங்களுக்கு எப்போது மனசராக வீற்றிருக்கும் ஆண்டவரும் மீட்பரும் நீரே. ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி இந்த கொடிமரத்தை புனிதப்படுத்தி அர்ச்சிப்பாராக.
தாய் தந்தையுமான இறைவா, நீர் எங்களுக்கு தந்துள்ள அற்புதங்களை செய்யும் பாதுகாவலரான தூய இனாசியாரின் திருவிழாவை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த திருக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துகிறோம். இந்த திருக்கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்களுடைய மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. இவ்வாறு புண்ணிய வாழ்வில் வளம் பெற்று புனிதமான உம்மில் வந்து சேர எல்லா கொடைகளையும் ஆசிரியரையும் நிறைவாக தந்திருடும்படி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். குடும்ப உறுப்பினர் அனைவரின் நட்சத்திரத்திற்காக வேலை வாய்ப்பும் பேரப்பிள்ளைகள் கல்வியில் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிறைய ஆசிரியர் பெருகிட வேண்டும் என்றும் சூசை மணிவேல் முக்கியமான குடும்பத்தினர் இறைவன் தங்கள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக பிள்ளைகள் கல்வியில் ஞானத்திலும் சிறந்திடவும் குடும்பத்தில் சமாதானம் நிறைய ஆசிரியர் பெருகிட வேண்டும் என்றும் செல்லம் லாரி புக்கிங் ஆபீஸ் செல்லம் ஹோட்டல் குடும்பத்தார் இறைவன் தங்கள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக தொழில் முன்னேற்றம் அடைய குடும்பத்தில் சமாதானம் நிறைய ஆசிரியர் பெருக வேண்டும் என்றும் விருதுநகர் கத்தோலிக்க வியாபாரி சங்கத்தார் சொந்த முறையாளர்கள் அனைவரும் இறைவன் தங்கள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக தொடர்ந்து சங்கம் வளர்ச்சி பெற
உறுப்பினர்கள் பிள்ளைகள் அனைவரும் கல்வியில் ஞானத்திலும் சிறந்து விளங்கிட குடும்பத்தில் சமாதானம் நிறைய ஆசிரியர் பெருகிட வேண்டும் என்றும் அந்தோணிராஜ், விக்டர் மேரி, வெண்ணரசி ராஜன் குடும்பத்தினர் இறைவன் தங்கள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக குடும்ப உறுப்பினர் அனைவரும் நட்சுவத்திற்காகவும் தொழில் முன்னேற்றம் குடும்பத்தில் சமாதானம் நிறைய ஆசிரியர் பெருக வேண்டும் என்றும் அந்தோணி முத்து மரிய சுசை செல்வமாட்டோம் குடும்பத்தினர் இறைவன் தங்கள் செய்த நன்மைகளுக்காகவும் குடும்ப உறுப்பினர் சுகத்திற்காகவும் பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிடவும் குடும்பத்தில் சமாதானம் வரை ஆசிரம் பெருகிட வேண்டும் என்றும் தாசிஸ் ராஜன் மேரேந்திரா குடும்பத்தினர் இறைவன் தங்கள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக தொழில் முன்னேற்றம் அடையும் திருமண காரியங்கள் நன்முறையில் நடைபெற்றிட வேண்டும் என்றும் குடும்பத்தில் சமாதானம் வரை ஆசிரம் பெருகிட வேண்டும் என்றும் இறைவன் தங்கள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக குடும்ப உறுப்பினர் இறைவன் சுகத்திற்காகவும் பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிட வேண்டும் என்றும் திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேளையிலே இறைவன் தங்களுக்கு தொடர்ந்து ஆசீர்வாதம் தர வேண்டும் என்றும் கால்நடைகள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றும் சுக்கான் மரிய ஞானம் குடும்பத்தினர் இறைவன் தங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாக பயணம் வெற்றிகரமாக அமைந்ததற்கு பாதுகாப்பாக அமைந்ததற்கு நன்றியாகும் பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிடவும் குடும்பத்தில் சமாதானம் வரை ஆசிரியர் பெருகிட வேண்டும் என்றும் அந்தோணிராஜ் தரிமலா குடும்பத்தினர் இறைவன் தங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாக குடும்ப உறுப்பினர் அனைவர்கள் சுகத்திற்காகவும் குடும்பத்தில் சமாதானம் வரை ஆசிரியர் பெருகிட வேண்டும் என்றும் மார்கரெட் குடும்பத்தினர் இறைவன் தங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாக குடும்ப உறுப்பினர் அனைவர்கள் சுகத்திற்காகவும் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மகளுக்கு இறைவன் தொடர்ந்து ஆசீர்வாதத்தை அளித்திட வேண்டும் என்றும் ஒப்புக் கொடுத்து செபிக்கப்படுகிறது. மேலும் இன்றைய திருவழிபாட்டை சிறப்பு செய்கின்ற பங்கு இறை மக்கள் அனைவருக்காகவும் இத்திருப்பலியானது சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இதுவரை நம்முடைய பாதுகாவலரான ஞானசேகர் வழியாக பாதுகாத்து வழிநடத்திற்கு நன்றியாகும். இனி வர இருக்கின்ற நாட்கள் இறைவனும் அனைவருக்கும் தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும் ஒப்புக் கொடுத்து செபிப்போம். இத்தகைய உன்னதமான திருப்பலியில் தலைமையேற்று வருகை நடத்த வருகை இருந்திருக்கும் அருட்பணியாளர் அவர்கள் இன்னும் நம்முடைய மறைமாவட்டத்தை சார்ந்த இந்த வட்டத்தை சார்ந்த அனைத்து அருட்பணியாளர்கள் இங்கே வருகை இருந்திருக்கின்ற அனைவரையும் அதே போன்று நம்ம பங்கை பணிபுரிந்து இன்று மீண்டும் நம்முடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாக்கின்ற விதத்தில் வந்திருக்கின்ற அருள் தந்தையர்களுக்கும் இன்னும் நம்மோடு உறவினராக இருந்து எல்லா விதமான திருப்பலிகளில் பங்கு பெறக்கூடிய பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தைச் சேர்ந்த பங்கு தந்தை அவர்களுக்கும் இங்கு இருக்கின்ற மண்ணின் மைந்தர்கள் மற்றும் அனைவரையும் பங்கு தந்தை பங்கு அருட்பணி பேரவை நிறை மக்கள் அனைவரின் சார்பாக வருகை வரவேற்று திருப்பலியில் தொடர்ந்து நமக்காக ஜெபிக்கும்படி அன்போடு வேண்டி திருப்பலியில் அனைவரும் ஜெபிப்பதற்காக எழுத மறுபடியும் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலிக்கு முன்னுரை அவசியம் இருக்கிறேன். இருந்தாலும் சிறப்பாயின்று நமக்கெல்லாம் ஜெபிப்பதற்கு அனைத்து அற்புதங்களுக்காக உங்களை அன்போடு ஜெபிக்கிற இந்த நேரத்தில் இந்த பங்காளியின் சீருடன் சிறப்புடன் நடைபெறவும் ஏற்கனவே தெரிவிக்கின்ற இந்த ஆலய பணி விரைவில் கட்டி முடிக்கப்பட்டு ஆலய அபிஷேகம் செய்யப்படவும் ஆலயப்படியில் இருக்கின்ற அந்த மாநாடுகளோட ஆலயம் கட்டி முடிக்கப்பட இறைவனாக வேண்டி நாம் சிறப்பாக தூய இன்னாசருடைய வாழ்வை நாம் அந்த உறுதியின் ஒரு வாயுவாக பார்க்கணும். அதே நேரத்தினுடைய மனமாற்றத்தை கொண்டு வந்து நாமும் மனமாற்றத்தோடு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே இருந்த பெண்ணாக வாழ வரவேண்டி திருப்பலை நாம் கொடுப்போம். ஒவ்வொரு தனி பொருட்கள் பாவனை நாம் மறந்தியே சிவம் மன்னிக்க வேண்டுவோம். எல்லா இறைவனிடமும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
புனிதருக்கு இன்பமாகிய இறைவா, உம்முடைய திருச்சபை பல்வேறு பிரிவினை கொள்கைகளால் அலைக்கழிக்கப்பட்ட காலத்தில் உம்முடைய திருப்பெயரின் மகிமையை எங்கும் பரப்பவும், திருச்சபையின் மறுமலர்ச்சிக்கு கீழ்ப்படுதல் ஒத்துழைக்கவும் தூய ஆசிரியரை அழைத்தீரே. அவருக்காகவும் அவர் விரும்பிய இயேசு சபைக்காகவும் நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். அவருடைய எடுத்துக்காட்டாலும் உதவியாலும் நாங்கள் எல்லா தீமைகளையும் எதிர்த்து வீரத்துடன் போராடவும் நிறைவாழ்வாம் வெற்றி வாகையை பெற்றுக் கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அழைக்கப்படுகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப் போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நாம் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவிக்கிணறு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடி செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு இரு. துன்பத்தை ஏற்றுக்கொள், நற்செய்தியான பணியை ஆற்று. உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். ஏனெனில் நான் இப்போதே என்னை பலியாக படைக்கின்றேன். நாம் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. என் வாழ்வின் யாரும் தேவனே
மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 44 முதல் 46 முடியுள்ள திருவசனங்கள். அக்காலத்தில் இயேசு தொடர்ந்து மக்களை நோக்கி கூறியதாவது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதை ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நன்முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது பங்கின் பாதுகாவலர் தூய இனாசியார் அவருடைய பெருவிழாவை கொண்டாட இன்று முதல் நாளாகிய தொடக்க நவநாளிலே அவருடைய வாழ்வின் ஒரு பகுதியை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். மாணவர் உலகில் வாலிப புனித நினைக்கோ. மாணவர் உலகில் வாலிப புனித நினைக்கோ. எனக்கு தூய புனிதர்களுடைய வரலாறு எத்தனையோ புனிதர்களை படித்து பார்க்கிறோம். ஏனென்று தெரியவில்லை, இனாசியார் அவர் மீது தனிப்பட்ட ஒரு பாசம், ஒரு ஈர்ப்பு. காரணம், ஒரு சாதாரண ஒரு மனிதன் புனிதனாக முடியும் என்பதற்கு இனாசியார் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. எத்தனையோ புனிதர்கள் இருக்கலாம், நம்மை போல் சாதாரண ஒரு மனிதன் புனிதனாகலாம் என்பதற்கு அவர் மிகவும் பெரிய உதாரணம். அவர் கூறுகிறார், ஒரு பிரான்சிஸ் அசிசியார் புனிதராகியுள்ளார், ஒரு டொமினிக் புனிதராகியுள்ளார், நான் ஏன் புனிதராக கூடாது? யார் யாரோ புனிதர்களாக மாறுகிறார்கள், நான் ஏன் புனிதராக மாற முடியாது? அவர் கேட்ட கேள்வி. ஆக கடவுளுடைய அருள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவருடைய முயற்சி, நான் ஒரு புனிதனாக மாற வேண்டும் என்ற ஒரு முயற்சி, அது மிகவும் பாராட்டத்தக்கது. அன்பார்ந்தவர்களே, அவர் பிறந்த ஆண்டு 1491. வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும், அது ஒரு மிக முக்கியமான காலம், மிக முக்கியமான நூற்றாண்டு வரலாற்றிலே. ஏனென்றால் பல நாடுகள் அறியப்படாத நூற்றாண்டு. அமெரிக்கா என்ற நாடு கிடையாது அப்போது. இந்தியாவிற்கு கடல் வழி தெரியாது, ஜப்பான் என்ற நாடு தெரியாது, ஆசியாவிலே பல நாடுகள் தெரியாது, ஆப்பிரிக்காவிலே பல நாடுகள் தெரியாது. ஆகவே அந்த நூற்றாண்டை கண்டுபிடிக்கும் நாடு என்று அழைத்தார்கள். அதே போன்று மறுமலர்ச்சி நூற்றாண்டு அழைத்தார்கள். ஏனென்றால் தூய இனாசியார் பிறந்த அடுத்த ஆண்டு 1492ஆம் ஆண்டு கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறார். அவர் பிறந்த அடுத்த ஆண்டு இன்னும் 6 ஆண்டுகள் கழித்து 1498ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வாஸ்கோ ட காமா கடல் வழியை கண்டுபிடிக்கிறார். இனாசியாருக்கு வயது 8. அந்த நேரம் 8 வயதிலே இந்தியாவிற்கு வழித்தடம் கண்டுபிடிக்க போகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த கண்டுபிடிப்பு ஸ்பெயின் நாட்டு, போர்ச்சுகல் நாட்டு அரசுகளுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு போட்டி என்று இன்னைக்கு இருந்த
நம்முடைய நாட்டுக்கு கொண்டு வருவது என்ற மிகப்பெரிய ஒரு போராட்டம், ஒரு போர் மனப்பான்மை உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் வருகிறார். அவர் கடல் வழியை கண்டுபிடிக்கவில்லை, கடவுள் வழியை கண்டுபிடிக்கிறார். நாடுகளை கண்டுபிடிக்கவில்லை, கடவுளை கண்டுபிடிக்கிறார். அவர்தான் இனாசியா. ஆகவே அவரை எனக்கு அதிகமாக பிடிக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த இனாசியாவுடைய மாணவர் வயது, மாணவர் அந்த பருவம் என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பருவம். நான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஆலயத்திலே நல்லாயம் திருப்பணியில் ஒரு கதை சொன்னேன். இந்த மிகப்பெரிய கூட்டம் அதை சொல்லி அவருடைய வாழ்வோடு ஒப்பிட விரும்புகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு குழு புனித பூமி எருசலேமுக்கு பயணம் செய்தார்கள். அந்த நாடு மேலும் பள்ளமாக நடந்த நாடு. அந்த ஒரு பஸ்ஸிலே ஒரு குழு சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பகுதியிலே ஆடு மேய்ப்போரை பார்த்தார்கள். நூற்றுக்கணக்கான ஆடுகள். ஆக அந்த குழு இறங்கி சென்று இயேசு பலமுறை நானே நல்லாயன் என்று கூறியிருக்கிறார். அதற்கு என்ன பொருள் என்று கண்டுபிடிக்க சற்று பக்கத்தை சென்று பார்க்கலாம் என்று சென்றார்கள். அப்போது பரவி இருக்கும் பொழுது ஒரு 2-3 ஆடுகள் நொண்டி நடந்து கொண்டிருந்தது. காலில் கட்டு போடப்பட்டிருந்தது. அப்போது அந்த ஆயனை பார்த்து அவர்கள் கேட்டார்கள், இந்த ஆட்டுக்கு என்ன ஆயிற்று? தவறி விழுந்து விட்டதா அல்லது நரிகள் கடித்து விட்டதா? அப்போது அந்த ஆயன் சொன்னார், இல்லை. அப்படி எவ்வாறு நடந்தது? நான் தான் அந்த காலை முடித்தேன், நான் தான் அந்த ஆட்டு காலை முடித்தேன். அந்த குடிவதற்கு கோபம் வந்தது. ஆயனே, உனக்கு இரக்கம் இல்லையா? இதயம் இல்லையா? உன்னுடைய ஆடு அதனுடைய காலை முடிக்கும் உனக்கு எப்படி மனது வந்தது? நான் சிரித்துக் கொண்டே சொன்னார், நான் நேசிக்கக்கூடிய ஆடு இது. ஆகவே நான் இதன் காலை முடித்தேன். காரணம், என்னோடு இருக்க இது மறுத்தது. அவ்வப்போது என்னுடைய பார்வையிலிருந்து வெளியே சென்றது. நான் விட்டு அந்த கோட்டை விட்டு தாண்டி சென்றது. நிச்சயமாக நரி ஓநாய்களுக்கு அது இரையாகும். இல்லை என்றால் ஒரு சரையிலிருந்து கீழே விழுந்து அதை சென்று விடும். அவ்வாறு நிகழாமல் இருக்க அதனுடைய காலிலே ஒரு கோடு போட்டேன். அதோடு விடவில்லை, உடனே அதற்கு மருந்து கட்டி திரும்பினேன். நிச்சயமாக இந்த வழி இருந்து கொண்டே இருக்கும் ஆண்டு. ஆகவே மீண்டும் இந்த ஆடியுடைய குரலுக்கு செவி கொடுக்கும். இது என் பார்வையிலே இருக்கும், என்னுடைய அன்பிலே இருக்கும். அன்பார்ந்தவர்களே, காலை உடைத்தார் கடவுள் இனாசியாருடைய வாழ்க்கையை. ஏனென்றால் அவருடைய மாணவ பருவம் அவ்வளவு விரும்பத்தக்க பருவம் கிடையாது. எத்தனையோ தாய்மார்கள் தகப்பன்மார்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆலயம் கூட என்னுடைய மகன் தவறு சென்று கொண்டிருக்கிறாரே, என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரே, தவறி விடுவானோ, இறந்து விடுவானோ, அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்றெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போன்ற பயன்தான் இனாசியாருடைய பெற்றோருக்கு. 13 பிள்ளைகளுடைய வீட்டிலே கடைக்குட்டி 13வது மகன் இனாசியா. தாய் 6 மாதத்திலேயே தவறி விடுகிறார். ஒரு கொள்ளனுடைய மனைவி அவரை மறக்கிறார். ஏனென்று தெரியவில்லை, அவருடைய மனது சரியில்லை. மாணவ பருவம் என்பது என்ன? மாணவ பருவம் மகிழ்ச்சியான பருவம். அந்த மகிழ்ச்சி எதனால் வரக்கூடிய மகிழ்ச்சி? படிப்பினால் வரக்கூடிய மகிழ்ச்சி, பள்ளியில் இருக்கக்கூடிய சூழலில் வரக்கூடிய மகிழ்ச்சி, நண்பர்களை தேடக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. இந்த 3 வினாசியாருக்கு கிடையாது. அவருடைய பள்ளிக்கு செல்லவில்லை, அவர் மாறாக கேளிக்கை விடுதியிலே இருந்தார். அவருடைய கையிலே புத்தகங்கள் கிடையாது, சீட்டு கட்டுகளாக இருந்தது. அவருக்கு நண்பர்கள் அனைவருமே சிற்றின்பத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருந்தார்கள். சிறு வயதிலே எத்தனை முறை சிறைச்சாலையில் சென்று பரவிருக்கிறார். பல முறை நீதிமன்றத்திலே 8 வயது 10 வயது இனாசியா நிற்கப்பட்டார். விசாரணை நடந்தது. சிறுவன் சின்ன
பையன் என்று அவருக்கு ஒரு சின்ன தண்டனை விதித்து அழைத்துச் செல்கின்றார்கள். வாழ்க்கை பயணம் அவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே அவர் ஒரு புகழ்ச்சி விரும்பியாக மாறுகிறார். தன்னை அனைவரும் கையெடுத்து கூப்பிட வேண்டும். ஆனால் ஓஹோ, இவரை போல் கிடையாது, இவரை போல் ஆற்றல் மிக்கவர் யாரும் கிடையாது. அவ்வளவு ஒரு உடலை கொண்டவர், அவர் ஒரு மன தைரியத்தை கொண்டவர் என்று எல்லோரும் போராட்ட வேண்டும் என்று அவர் ஒரு போர் வீரனாக மாறுகிறார். விரைவிலே ஒரு போர் தலைவனாக மாறுகிறார். இது மறைந்த உண்மை. பார்த்தவர்களே 1521 ஆண்டு 30 வயதிலே தேவையில்லாமல் ஒரு போர் அந்த ஸ்பெயின் நாடு பிரான்ஸ் நாட்டோடு போரிடுகிறது. அதிலே அவருடைய காலிலே குண்டு துளைக்கப்படுகிறது. அவர் மாபெலனோ என்ற இடத்திலே மருத்துவமனையிலே சேர்க்கப்படுகிறார். அனைவருக்கும் தெரிந்த உண்மை. அப்போதுதான் அவருடைய பள்ளிக்கூட வாழ்க்கை ஆரம்பமாகிறது. மாணவ பருவத்தை இழந்து விட்டார், அதில் தவறிவிட்டார். ஆனால் மாணவ பருவம் எப்போது ஆரம்பமாகிறது? 30 வயதிலே காலிலே குண்டு துளைக்கும் பொழுது அவருடைய மனதிலே கடவுள் துளைத்துக் கொண்டு செல்கிறார், துளைத்துக் கொண்டு செல்கிறார். பார்த்தவர்களே, அந்த மருத்துவமனை 10 மாதங்கள் பள்ளிக்கூடமாக மாறிவிட்டது. எல்லோரும் தன்னுடைய அறிவை பெருக்க வேண்டும், தலையை பெருக்க வேண்டும், ஆனால் இதயத்தை சுருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். புத்தகங்களை படித்து 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 தலையை பெருக்க வேண்டும், இதயத்தை சுருக்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த தலைமுறையினர். ஆனால் அவர் அந்த மருத்துவமனையிலே கடந்து படிக்கவில்லை, வரலாறு படிக்கவில்லை, சமூகவியல் படிக்கவில்லை, மாநிலவியல் படிக்கவில்லை. அவர் படித்தது 2 புத்தகங்கள். ஒன்று இயேசுவின் வரலாறு, மற்றொன்று புனிதர்களுடைய வரலாறு. ஒரு பக்கம் காலிலே குண்டு துளைத்தது, மற்றொரு பக்கம் இறை வார்த்தை, இறை வார்த்தை, புனிதர்களுடைய வரலாறு அவருடைய இதயத்தை துளைத்து கொண்டு சென்றது. 10 மாதங்கள் மீண்டும் 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 அந்த 2 புத்தகங்களை படித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் காலிலே வேதனை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. மறுபடியும் காலை உடைக்கிறார்கள், மீண்டும் அதை கட்ட முயற்சிக்கிறார்கள். சீல் வடிந்து கொண்டே இருக்கிறது, ரத்தம் கொப்பளித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு கால் குறுகி விட்டது, ஏற்படைய இளவை நறுக்கி விட்டார்கள். வேதனை துடிக்கிறார், இது உன்னை காப்பாற்ற முடியாது, நீ போர் தளத்திலேயே செத்திருக்க வேண்டும். ஏன்னா இவ்வளவு நாள் 10 மாதங்கள் நீ தப்பினதே மிகப்பெரிய காரியம் என்று சொல்லுகிறார்கள். அப்போது சரணடைகிறார், சரணடைகிறார் கடவுளிடம். அப்போது ஜூன் மாதம் 29ஆம் தேதி புனித பேதுரு பவுல் திருவிழா. அன்று என்னவோ தெரியவில்லை, அவருக்கு ஒரு ஆற்றல் இறங்குகிறது. படுத்திருக்கும் பொழுதே 20ஆம் தேதி ராயப்பர் சின்னப்பர் திருவிழா. அன்று ஒரு ஆற்றல் உள்ளே வருகிறது. அந்த ஆற்றல் உள்ளே சென்று கொண்டிருக்கிறது. உடலிலே ரத்தத்திலே பாய்கிறது, கால்களை கொள்கிறது. காலில் இருந்த வலி நின்று விட்டது, அங்கே இருந்த ரத்தங்கள் நின்று விட்டது. அனைத்து முற்றிலும் குணமடைந்தவராக அவர்கள் எழுந்து நடக்கிறார். அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பாரதவர்களே, இனாசியா நடக்க ஆரம்பிக்கிறார். அப்போது ஒரு தேடல் ஆரம்பமாகிறது. அந்த மாணவனுக்கு ஒரு தேடல் ஆரம்பமாகிறது. கடவுளை தேட வேண்டும். உலகமெங்கும் இப்போது நாடுகளை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா எங்கே இருக்கிறது, ஆப்பிரிக்கா எங்கே இருக்கிறது, ஜப்பான் எங்கே இருக்கிறது, கடவுளை நாம் தேட வேண்டும். ஆக புனித பயணத்தை மேற்கொள்ள முயற்சிக்கிறார். எருசலேமுக்கு செல்ல வேண்டும், பெத்லகேமுக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சியிலே அந்த மாணவன் நடந்து செல்கிறார். அப்போது அவர் செல்லக்கூடிய இடம் மோன்சாரட் என்ற ஒரு சின்ன மலையிடம். அங்கே சென்று தன்னுடைய அந்த ஒரு போர் கவசங்களையும் கத்தியையும் எடுத்து ஒரு தேவாலயம், மாதா தேவாலயத்திற்கு முன்பாக அந்த மாணவன் வைத்து விடுகிறார். அதோடு தன்னுடைய உடை அனைத்தையும் எடுத்துவிட்டு ஒரு சாக்கை எழுதினார். அந்த மாணவன் இனாசியா என்றவன் ஒரு சாக்கை எழுதி கொண்டு நடைபயணமாக தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். கடவுளே, உம்மை சித்தமோடு வருகிறேன், உம்மை தேடி உம்மை கண்டுபிடிப்பதற்காக வருகிறேன். நாடுகளை அல்ல, மனிதனை அல்ல, புகழ்ச்சியை அல்ல, பணத்தை அல்ல, பொருளை அல்ல, உம்மை காண்பதற்காக, கண்டுபிடிப்பதற்காக இதோ வருகிறேன். ஆண்டவரே வருகிறார். பார்த்தவர்களே, அப்போது
அன்பார்ந்தவர்களே, இவர் புனித பூமி சென்று திரும்பி வருகிறார். அப்போது அவருக்குள் ஒரு வகையான தேடல், நானும் இறைவார்த்தை அறிவிக்க வேண்டும், அப்படி என்றால் அந்த குருவாக மாற வேண்டும், அப்படி என்றால் நான் இறையியல் வெளியே கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் சிறு வயதை இழந்து விட்டாரே, மாணவ வயதிலே கல்விக்கூடத்திற்கு செல்லவில்லையே. ஆகவே பார்சலாமாவில் ஒரு பள்ளிக்கூடம், சின்ன பள்ளிக்கூடம், 1ஆம் கிளாஸ் பள்ளிக்கூடம், அங்கு போகிறார். எதற்காக? இலக்கணம் கற்றுக் கொள்வதற்காக. அங்கு கடவுளை பற்றி போதிக்கிறார் என்று மீண்டும் கைது செய்யப்படுகிறார். அவர் சிறைச்சாலைக்கு எடுத்து செல்லப்படுகிறார். ஆகவே இனி ஸ்பெயின் நாடு தேவையில்லை என்று அவர் பிரான்ஸ் நாட்டுக்கு போகிறார். அங்கு 2 பல்கலைக்கழகங்களிலே, பிரான்ஸ் நாட்டிலே 2 இடங்களிலே அவர் படிக்க முயற்சி செய்கிறார். அதற்குள் 8 இடங்களில் அவர் கைது செய்யப்படுகிறார். காரணம் என்ன தெரியுமா? பள்ளியில் பயிற்சிக்கும் பொழுது இயேசுவை பற்றி போதித்துக் கொண்டே இருக்கிறார். இயேசுவை பற்றி அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு வகுப்பு முடிந்தவன் வெளியில் வந்தவுடனே அந்த ஆசிரியரை கூப்பிடுகிறார். உங்களுக்கு இயேசு தெரியுமா? அவர் உங்களை ரட்சிக்கப் போகிறார், உங்களை மீட்கப் போகிறார், அவர் உங்களோடு இருக்கிறார், நான் உங்கள் கிறிஸ்துவை பார்க்கிறேன். அன்பார்ந்தவர்களே, போலீஸ் கைது செய்கிறது. 48 நாட்கள் அவர் சிறைச்சாலையில் வைக்கப்படுகிறார். அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றம் இயேசுவை அறிவிக்கிறாய் திருவோரங்களிலே, பள்ளிக்கூடங்களிலே, பல்கலைக்கழகங்களிலே. அப்போது இருக்கா கூறுகிறார்கள், நீ போதித்துக் கொள். யாருக்கு? சிறுவர்களுக்கு, மாணவர்களுக்கு, உன்னுடைய சக மாணவர்களோட இயேசுவை பற்றி சொல்லு. ஆனால் ஆசிரியர்களிடம் நீ இயேசுவை பற்றி சொல்ல உரிமை இல்லை. ஆகவே அந்த 2 பள்ளிகளை விட்டு பாரிஸ் நகரம் வருகிறார். அன்பார்ந்தவர்களே, முழுக்க முழுக்க இனாசியார் என்ற வாலிபர் மாணவ உலகில் நுழைகிறார். மாணவ உலகில் வாலிபர் புனிதர் இனிகோ அங்கேதான் வருகிறார். பாரிஸ் யூனிவர்சிட்டி. அங்கே என்ன நடக்கிறது தெரியுமா? சிறு வயதிலே இழந்தாரே நண்பர்களை தேடக்கூடிய ஒரு முயற்சி, அதை மீண்டும் பெறுகிறார். அங்கு அவர் பீட்டர் ஃபேவர் என்ற ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொள்கிறார். எவ்வாறு இயேசு 12 அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்தாரோ, 12 எனக்கு தேவையில்லை, எனக்கு 6 பேர் இருந்தால் போதும், ஆண்டவர் எனக்கு கொடும். ஆகவே அதில் 4 பேர் மாணவர்கள், 2 பேர் பேராசிரியர்கள். அது ஒருவர் தான் சமீரியார். அன்பார்ந்தவர்களே, அந்த 6 பேரோடும் அவர் இந்த மாணவனாகிய வாலிபனாகிய இனாசியார் தொடர்ந்து இயேசுவை பற்றி போதித்துக் கொண்டே இருக்கிறார். தியானத்தை சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். நம்முடைய பங்கிலே 2 இயக்கங்கள் இருக்கிறது. உயிர்த்துளிப்போடு இனிகோ நற்பணி மன்றம், அந்தோனிய நற்பணி மன்றம். அவர் தான் முதலிலே ஆரம்பித்த ஒரு இயக்கத்தை. அந்த இயக்கத்தின் பேர் என்ன தெரியுமா? இயேசுவின் நண்பர்கள் இயக்கம். The companions of Jesus Christ, the friends of Jesus Christ. இயேசுவின் நண்பர்கள் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அதுதான் இயேசு சபை. அதுதான் இயேசு சபை. அன்பார்ந்தவர்களே, அந்த 6 பேர் அடுத்த ஒரு சபையினர். அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக புரட்சியை செய்கிறார்கள். இயேசுவை உலகெங்கும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? மாணவ பருவத்தை இனாசியா இழந்திருக்கலாம், சிறுவர் பருவத்தை இனாசியா இழந்திருக்கலாம், ஆனால் புனித வாழ்வை அவர் இழக்கவில்லை. அவர் மாணவ பருவத்தை இழந்துவிட்டார் ஒரு காலத்திலே, ஆனால் புனிதராவதிலே அவர் தவறவே கிடையாது. அவர் பல வகையான படிப்புகளை படிக்கவில்லை, பல வகையான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கவில்லை, ஆனால் கடவுளை கண்டுபிடித்துக் கொண்டார். ஆகவேதான் அனைவருக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறார் ஒரு புனிதராக. ஆகவேதான் சொன்னேன், இன்னாசியரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்பார்ந்தவர்களே, அவர் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? எல்லோரிடமும் கடவுளை காணுங்கள். கடவுள் கொடுத்த செய்தியை அவர் நமக்கு கொடுக்கிறார். படைப்பு அனைத்திலும் கடவுளை பாருங்கள். இந்த ஒரு செய்தி தான், எதுவுமே அவர் கொடுக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, படைப்பு அனைத்தையும் விடுங்கள். உங்கள் வீட்டிலே, உங்கள் உறவுகளிலே, உங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடமும் கடவுளை காணுங்கள். பிரச்சனைகள் இருக்குமா? மனவேதனைகள் இருக்குமா? கணவன் மனைவியிலேயே, மாமனார் மாமனாரிடையே, மருமகளிடையே, பெற்றோர் பிள்ளைகளிடையே கடவுளை கண்டால் எங்கு பிரச்சனை, எங்கு
முதலாக மாறிய ஒரு மாணவன், ஒரு மாணவன் இந்த ஆசிரியருடைய திருவிழாவை கொண்டாட இன்று ஆரம்பித்திருக்கக்கூடிய நாளிலே அனைவரிடமும் கடவுளை காணக்கூடிய அந்த ஆற்றலை, அந்த அருளை இந்த திருப்படியை சிறப்பாக கொண்டாடுவோம். ஆமென். மகிழ்ச்சியோடு நம்முடைய பங்கு இறைவர்களை நோக்கி மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே நம்முடைய மன்றாட்டுகள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அறியக்கூடியவர், நல்லாயம் அனைத்தையும் அறியக்கூடியவர் இருந்தாலும் நம்முடைய மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடு அவருடைய பாதத்திலே ஒரு வழியாக விண்ணகத்தை நோக்கி எழுப்புவோம். அல்லாஹ் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், புரவர்த்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற உம் திருமகனின் வார்த்தைகளை அவர்கள் வாழ்வாக்கி நற்செய்தியின் தூதுவர்களாக அவர்களை உருமாற்றின வரம் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறையாட்சியின் நாயகனே எம் இறைவா, எங்கள் நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள பணிகளையும் மக்களுக்கு தேவையான பல நல திட்டங்களையும் செயல்படுத்தி வாழ வழிவகுக்கும் தேவையான அருள் வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒற்றுமையின் இறைவா, இங்கே கூடியிருக்கும் மக்கள் அனைவரும் ஒற்றுமையை ஓங்கி இறையாட்சியின் குடும்பங்களாக வாழவும், பணியிடத்திலும் வாழ்விடத்திலும் துணிவோடு சான்று பகரவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிநடத்தும் தந்தையே இறைவா, எங்கள் புதிய ஆலயம் விரைவில் கட்டியெழுப்பப்படவும் அலம்பட்டி மாதா நகரில் அன்னைக்கு ஆலயம் சிறப்பாகவும் விரைவாகவும் கட்டியெழுப்ப தேவையான அருளை புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நூறு இறைவா, எம்மோடு இருக்கும் வயதான பெற்றோர்களை ஆசீர்வதியும். அவர்களின் அர்ப்பண வாழ்வால் உயர்வு பெற்ற நாங்கள் அவர்களின் நலனுக்காக உழைக்கவும், அவர்களின் ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் நாங்கள் விளங்கவும் அருள் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்மை கெஞ்சி மன்றாடும் மக்களுக்கு செவிசாய்த்திருடும் இவ்வாறு முதிய முதலான நம்பிக்கையோடு கேட்டது வரங்களை உமது நன்மையால் மிக விரைவாக பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, தூய நோயாளி நாசியாரின் திருநாளை நாங்கள் கொண்டு வரும் இக்காணிப்புடன் எங்களை ஏற்றருளும். புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாகி இந்த பணியில் பங்கெடுப்பதால் நாங்கள் எங்களையே மறுத்து அனைத்தையும் உமது திருப்பெயர் மகிமைக்காக செய்து உண்மையிலேயே புனிதம் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆளும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எங்களிடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனினும் புனிதர் தொடங்கிய தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளம் அடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்கள் மீட்பின் மறைப்பொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அந்த புனிதர்களின் மாண்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே இறைவா, வானதர் புனிதர்களோடு நாங்கள் இணைந்து உமது பெருமையை பறைசாற்றி அர்ப்பணிப்புடன் பாடுவதாவது. வானவர் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபடவாக அவர் பாடுபட மனமுழுது மகிழ் அளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை மீட்டு தாம் சிறுகளுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனே உணவருந்திய கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சிறுகளுக்கு அடைந்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை
எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் எங்களுக்கு பொறுத்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்படுக்கும் எண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமணங்களுடைய எங்களுக்குரிய தகவல்களை கூட்டி எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் பங்குகளும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி பாப்பசாமியானது, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் ஒவ்வொருவரிடம் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்கிறார்கள். உயிர்த்தலும் நம்பிக்கையுடன் இறந்த சகோதர சகோதரிகளே, இறந்தோர் அனைவரின் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்படும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாகும். இறைவன் கன்னிகாயமாட்சியும் மரியாள், புனித சுவிசேஷகர், புனித அப்போஸ்தலர்கள், நக்கின் பாதையாளர், புனித இஞ்ஞாசியார், புனித செவேரியார் மற்றும் இவ்வுலகில் நமக்கு வந்தவராகிய புனிதர்கள் ஆகிய அனைவருடன் நாங்கள் இந்திய வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரமாக உம்மையும் நம்புகிறார்கள். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். வாழ்நாளில் அமைதியை கனிவிடதல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
போற்றுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற அப்போஸ்தலருக்கு முடிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் குறைகளை பாராமல் உன் மீது நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் நிறைவாக அடிப்படைத்து விடம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்து வழங்கக்கூடிய சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரக்கூடிய விருதுக்கு அடைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம்.
நம்முடைய முன்னாள் பொதுப்படையாக சிறப்பு பணியாற்றியோம் செழிப்புடைய இலங்கையெல்லாம் ஆறாவின் 10 நாள் பயணமாக முழு நிறைய பகுதிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் பொதுப்படையாளர் அதற்கு ஞான பிரகாசம் அவர்கள் நம்முடைய இந்த மகிழ்ச்சி பங்குகளோடு நமக்காக ஸ்ரீப்பதற்காக அவருடைய பணியினால் உடல் தரிசிக்காக நாம் ஒரு பயிர் கொள்வதை போராக இருக்கு நம் அனைத்து சார்பாக நன்றியை எல்லா அனுமதிகளும் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக ஆர்வமாக வாழ்ச்சியிருந்தார். இருந்தாலும் உங்களோடு உடனிருந்து உங்களுக்காக செய்திக்கும் மகிழ்ச்சி நாங்களும் பங்கேற்கிறோம். குடும்பங்களோடு வந்திருக்கின்ற நம்முடைய இந்த மறைக்கடத்தில் பயணிக்கிறார். அவர்களின் முதலாளர் அவர்களுடைய நினைப்பவர்களும் நம் அனைவரும் சார்பாக கிடைக்கிறது. சிறப்பான
மகிமையும் கடவுளுக்கு சென்றட்டும். எல்லோரும் இப்பொழுது நன்றியோடு ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித இனாசியாரை திருச்சபைக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த புகழ்ச்சிக்குடைய ஆற்றலால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் தனிப்பட்ட அழைப்பினை உணர்ந்து உமது திருச்செவியோடு இணைந்து நற்பணியாற்றி உமது மகத்துவத்தை உடனறிய செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு